Hi friends, welcome to Tamil Info RH. இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்டேட் பண்ணுற வீடியோஸ்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்க ரெசிபி பிரெட் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப் பார்த்திங்கன்னா ஈஸ்ட்டை ஆக்டிவேட் பண்ணுறது தான். ஒரு பவுலில் 3/4 கப் அளவுக்கு வெதுவெதுப்பான பால் சேர்த்துக்கிறேன். இதோட டெம்பரேச்சர் வந்து பார்த்திங்கன்னா 100 டிகிரிலேருந்து 104 டிகிரி வரைக்கும் இருக்கும். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். சர்க்கரை சேர்க்கும் போது தான் ஈஸ்ட் வந்து நல்லா ஆக்டிவேட் ஆகி வரும். இது கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஈஸ்ட் சேர்த்துக்கிறேன். சேர்த்து ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு ஒரு 10 மினிட்ஸ்க்கு இதை டிஸ்டர்ப் பண்ணாமல் ஒரு ஓரமாக வச்சிடலாம். நான் இன்றைக்கி மைதாவில் தான் வந்து பிரெட் செய்ய போகிறேன். நீங்கள் கோதுமையில் செய்கிறதா இருந்தாலுமே இதே ப்ரொசீஜர் தான், இதே அளவுகள் தான். பிரெட் செய்கிறதுக்கு அளவுகள் ரொம்பவே முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் கண்டிப்பாக நீங்கள் மெஷர்மெண்ட் கப் வந்து யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் பேக்கரியில் கிடைக்கிறா போல் பர்ஃபெக்டான பிரெட் வந்து நமக்கு கிடைக்கும். இது இருக்கட்டும். இப்போ ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் வந்து பார்க்கலாம். நான் இன்றைக்கி 4 கப் அளவுக்கு மைதா எடுத்திருக்கேன். 4 கப் மைதாவுக்கு ரூம் டெம்பரேச்சரில் இருக்கக்கூடிய பட்டர் ஒரு 50 கிராம் அளவுக்கு தேவைப்படும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக பட்டர் வந்து ரூம் டெம்பரேச்சரில் தான் இருக்கணும். ஃப்ரிட்ஜிலேருந்து டைரெக்டாக எடுத்து யூஸ் பண்ணாதீங்க. அந்த மாதிரி பண்ணும்போது பிரெட் வந்து ரொம்பவே ஹார்டாக இருக்கும். பாருங்கள், ஈஸ்ட்டும் சூப்பராக ஆக்டிவேட் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு இது கூட பட்டர் 50 கிராம் அளவுக்கு சேர்த்து ஒரு வாட்டி எல்லா இடத்துலையும் இந்த பட்டர் மாவோடு மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டுக்கலாம். இது கூட ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். பட்டர்லேயுமே சால்ட் இருக்கிறதுனால நான் ஒரு பிஞ்ச் சேர்த்துக்கிறேன். நீங்கள் அன்சால்டட் பட்டர் யூஸ் பண்ணுறதா இருந்தால் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இது மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஈஸ்ட் மில்க் இருக்குது இல்லைங்களா, அதையுமே இது கூட சேர்த்துடலாம். இது வந்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு மிக்ஸ் பண்ணக்கூடாது. அதை விட ரொம்பவே இலகுவான பதத்தில், அதாவது கையில் தொட்டால் ஒட்டுற அளவுக்கு இந்த மாவோட பதம் வந்து இருக்கணும். ஸோ பட்டர் வந்து நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ணி இருக்கோம் இல்லையா, அதை இது கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்து இது கூட 1/4 கப் அளவுக்கு பால், 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து 1/2 கப் அளவுக்கு பால் சேர்த்தாலுமே பிரெட் சூப்பராக வரும். நான் வந்து தண்ணியும் ஒரு 1/4 கப் அளவுக்கு மிக்ஸ் பண்ணியிருக்கேன். பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு. இதை வந்து ஒரு 15 நிமிஷம் போல் நல்லா அழுத்தம் கொடுத்து, பரோட்டாக்கெலாம் மாவு பிசைவோம் இல்லைங்களா, அந்த அளவுக்கு இழுத்து இழுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. 15 நிமிஷத்துக்கு அப்புறமா இதுக்கு மேலே லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணி ஒரு மூடி போட்டு ஓரமாக வச்சிடலாம். ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது, ரூம் டெம்பரேச்சரில் தான் வைக்கணும். பாருங்கள், நம்ம இதை வந்து கொஞ்சமாக தான் மாவு சேர்த்துருக்கோம். 1 மணி நேரத்துக்கு அப்புறமா இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா இது எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு பாருங்கள். அப்படியே டபுள் ஆகி வந்திருக்கு. நான் ப்ரெஸ் பண்ணி காமிக்கிறேன் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். இதை டச் பண்ணும்போதே ஒரு ஹாப்பியாக இருக்குது. இப்போ இதை வந்து அகெயின் ஒரு 10 மினிட்ஸ்க்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு ரோல் ஷேப் பண்ணிக்க போகிறோம். ஏர் உள்ளே போகாத அளவுக்கு டைட்டாக இதை வந்து இந்த மாதிரி ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. சைட் கார்னர்ஸ்லாம் இந்த மாதிரி டேப் பண்ணிக்கோங்க. டேப் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி கை வச்சு இதை வந்து ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ வந்து பேக்கிங் ட்ரே ரெடி பண்ணிடலாம். பேக்கிங் ட்ரேயில் வந்து கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணி இந்த மாதிரி க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை வந்து இதில் சேர்த்துடலாம். எல்லா பக்கமும் ஒரே அளவாக இருக்க மாதிரி பாருங்கள். ஏறத்தாழ இருந்துச்சுன்னா பிரெட் வந்து பர்ஃபெக்டான ஷேப்பில் இருக்காது. இதுக்கு மேலே காயாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக ஆயில் வந்து க்ரீஸ் பண்ணிவிட்டு இந்த மாவையுமே ஒரு 1 மணி நேரம் போல் மூடி போட்டு ஓரமாக வச்சிடலாம். நம்ம இன்றைக்கி வந்து முக்கால் அளவுக்கு இருக்குது பாருங்கள். இது 1 ஹவருக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா இதுவுமே நல்ல இந்த ட்ரே ஃபுல்லாக வந்திருக்கு பாருங்கள் பொங்கி. இப்போ வந்து இது பேக் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது. நான் வந்து ஓடிஜி அவனில் 180 டிகிரி செல்சியஸில் 25 மினிட்ஸ்க்கு பேக் பண்ணி எடுத்திருக்கேன். இது நல்ல சூடு ஆறுனதுக்கு அப்புறமா இதை வந்து கட் பண்ணிவிடுங்க. சூடாக இருக்கும் போது கட் பண்ணிங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்காது. ஸோ சூடு ஆறுனதுக்கு அப்புறமா நான் கட் பண்ணி காமிச்சிருக்கேன். எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். தேங்க்யூ.